மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். நாடாளுமன்றத்தின் உள்ளாக வீசப்பட்ட வண்ண புகை குண்டு, நாடாளுமன்றத்துக்கும் வெளியேயும் இருவரால் அந்த குண்டுகள் வீசப்பட்டது. இந்த குழுவில் மொத்தம் 6 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 6 பேரும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆனா சபாநாயகரும் சரி, அமைச்சர் பியூஷ் கோயலும் சரி, இதனால் பெரிய ஆபத்து எதுவும் இல்லை, விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. குறிப்பாக டிசம்பர் 13ஆம் தேதி இது நடந்திருப்பது இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? புகை குண்டு என்றதை சொல்லக்கூடாது, புகை குப்பி. அதாவது இது வட இந்தியாவில் பெரும்பாலும் இதை பார்க்கலாம். செலிப்ரேஷன்ஸ், திருமண விழாக்கள், இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கேனிஸ்டர், அது நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே 250 ரூபா தான் விலை. இவங்க 1300 ரூபாய்க்கு அதை எங்கேயோ வாங்கியிருக்காங்க. புகை குண்டு அப்படி இப்படின்னு அது ஏதோ ஒரு பயங்கரமா வர்ணிக்கிறாங்க. புகை குப்பி, பிளாஸ்டிக், அவ்வளவுதான். செலிப்ரேஷன் மூடுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வண்ண புகைகளை, வெவ்வேறு கலர்ல புகைகள் வரும், திறந்துட்டா வெவ்வேறு கலர்ல புகை வரும். இப்போ இது பாராளுமன்றத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு சிட்டிசன், ஒரு சாதாரண சாமானியர்கள் தங்களது கோபத்தையோ அதிருப்தியோ வெளிப்படுத்துவதற்கு உண்ணாவிரதம் ரெகுலரா பார்க்கிறோம், தொடர் முழக்கம் அது பார்க்கிறோம், சாலை மறியல் அது பொதுமக்களுக்கு இடைஞ்சல், ஆனா அதுவும் நடக்குது. ஆனா அரசாங்க எந்திரம் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம, அது ஏதோ எருமை மாட்டு மேல கொஞ்சம் மழை மாதிரி அது சும்மாவே இருக்கும்போது சாமானியனின் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது? இன்னைக்கு இது நடத்தப்பட்டதால் தான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு நமக்கு புரியுது. மொத்தம் இருக்கிற அந்த 6 பேர்ல 2 பேர் வெளியில இருக்கிற 2 பேர் லேடிஸ், அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதுல ஒரு பெண் கிட்டத்தட்ட எல்லா போராட்டங்களிலுமே கலந்து கொள்கிற ஒரு ஒரு பெண் மாதிரி தான் தெரியுது. என்னன்னா அதிருப்தி. இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து எல்லாம் படிச்சு, நிறைய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கல, ஒரு வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. ஏன்னா சாமானியர்களா தெரியுறாங்க. ஒருவர் ரிக்ஷா ஓட்டுறாரு, அதாவது நம்ம ஊர்ல ரிக்ஷாக்காரன் தான் சொல்லணும், அது எலக்ட்ரிக் ரிக்ஷா, அவ்வளவுதான். ஒருவர் ஒரு தச்சர் ஃபேமிலில இருந்து வர்றாரு, கார்பெண்டர் ஃபேமிலில இருந்து வர்றாரு. இந்த பெண்ணு ஒரு சாதாரணமான பெண் தான். அது அந்த டீச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை கிளியர் பண்றது 35 வயசு 32 வயசு ஆயிருக்கு. அதெல்லாம் இவங்க காலத்துல கொண்டு வந்தது தாங்க, மோடி அரசாங்கம் காலத்துல கொண்டு வந்ததுதான். எல்லாத்தையும் நேஷனல் டெஸ்டா மாத்தி தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு, நாடு பூரா எல்லாமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நாடு பூரா ஒன்னா சேர்ந்து எதுக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். நீங்களே சொன்ன மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவங்க தானே இவங்க. அப்ப சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு முழக்கம்னு சொல்ல வரீங்களா? அத கண்டிப்பாக கண்டிப்பாக. தானாஷாகி நகி சலேகி. தானாஷாகினா சர்வாதிகாரம், போலீஸ் ராஜ்யம் எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம், சர்வாதிகாரம்னு எடுத்துக்கலாம். சர்வாதிகாரத்துல அந்த சொல் பயன்படுத்தப்படுது. நீங்க வட இந்தியால நடக்கிற நிறைய போராட்டங்கள்ல அதை பார்க்கலாம். அந்த முழக்கத்தை நீங்க கேட்கலாம், தானாஷாகி நகி சலேகி. அதுதான் அவங்க எழுப்புறாங்க. வெளியிலையும் அந்த பெண்களும் அதை தானே சொல்லிட்டே போனாங்க நேத்து. அப்ப எது சர்வாதிகாரம்? 10 வருஷமா ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பாரதிய ஜனதா ஆட்சி. அந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட பல முடிவுகளில் பல்வேறு பாதிப்புகள் இருக்கு. வட இந்தியாவில நான் சொல்றேன், இப்போ ஒண்ணுமே இல்லை. ராணுவத்திற்கான படை சேர்ப்பு, அது திடீர்னு அக்னி வீரர்னு நரேந்திர மோடி மாத்திட்டாரு. அதான் ரொம்ப சிறந்த திட்டம்னு வேற சொல்றாரு. ஆனா ராணுவம் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நமக்கு அது தெரியாதுங்க. ஆனா அவங்க எல்லாருமே ராணுவத்துல சேர்ற கனவோட, அது கிராமங்கள்ல அவங்களோட சமுதாய பின்னணியே உயர்த்துது. ஒரு ராணுவ வீரராக இருந்து பல்வேறு சிப்பாயா தான் சேர்றாங்க. சில படிநிலைகளை எல்லாம் கடந்து மீண்டும் ராணுவத்துல இருந்து பணி ஓய்வோ அல்லது விருப்ப ஓய்வோ பெற்று ஊருக்கு திரும்பும் போது ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்கிறவங்க ஒரு அந்தஸ்து கிடைக்குது, சமுதாய அந்தஸ்து இந்த கிராமத்துல கிடைக்குது. அவங்களுக்கு ராணுவ கனவு, திடீர்னு அந்த கனவெல்லாம் சிதைச்சிட்டாங்க. என்ன கன்சல்டேஷன் தெரியல. ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுல என்ன தயக்கம் இருக்கு? இந்த நாட்டோட தேச பாதுகாப்பே எங்க கையில தான் இருக்கு. மாறுதட்டிக்கிற ஒரு கூட்டம் தானே பிஜேபி கூட்டம். தேசத்துக்கே அவங்க தான் பாதுகாப்பு தராங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் தேச பக்தி இருக்கு. நம்மெல்லாம் தேச விரோதி, இப்படியான ஒரு சித்திரம் தானே. அப்ப எதுக்கு நீங்க ராணுவத்தோட ஆள் சேர்ப்பு அந்த ஒரு நடவடிக்கையில போய் கையை வச்சு எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு எல்லாம் வழிவகுத்தது தெரியுமா?
அப்போ இது ஒட்டுமொத்த மக்களின் கோபம். இந்த நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிருப்தி இருக்குங்க. நமக்கு அதை இப்படி பார்லிமெண்ட்ல போய் காட்டுற அளவுக்கு துணிச்சல் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு அந்த துணிச்சல் இருந்திருக்கிறது. சட்டப்படி அது சரியா? நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து எல்லாம் கேள்வி எழுப்புறாங்கல்ல. நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை பத்தி கவலைப்பட வேண்டியது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தானே. அங்க ஒரு பாதுகாப்பு கேந்திரம் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடர்ல ஒரு பெரிய அதிகாரி அதை மேற்பார்வையிடுறாரு. ஒரு 3-4 கட்ட பாதுகாப்பு இருக்கு. பல கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகுதான் பார்வையாளர் மாடத்துல அலோவ் பண்றாங்க. பார்வையாளர் மாடத்திலயும் குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கணும். இவங்க அதையும் தாண்டி இருக்காங்க. இவங்களுக்கு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் அலாட்மெண்ட். 2 மணி நேரம் வந்திருக்காங்க. அப்ப ஏன் வெளியேற்றல? அப்ப யாரோட ஃபெயிலியர் அது? புரொட்டஸ்டர். இது டெமோக்ராட்டிக் புரொட்டஸ்டுங்க. ஜனநாயக ரீதியாக என் எதிர்ப்பு. அதை தெரிவிப்பதற்கு நான் பல வழிமுறைகளை கையாண்டேன். உண்ணாவிரதம் இருந்து பார்த்தேன், நடைபயணம் போய் பார்த்தேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தது வேணா நம்ம அதை வேணா தவறு கண்டிக்கலாம். ஆனால் அப்படி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை எடுக்கிறத தடுக்கிறது பாராளுமன்றம். நீங்க சொல்றீங்க பாராளுமன்றத்துக்குள்ள போய் இப்படி அத்துமீறி நுழைஞ்சாலும் எங்க அத்துமீறி எங்க நுழைஞ்சிருக்கு? பாஸ் வாங்கிட்டு தானே போயிருக்கு. இல்ல அந்த பாஸ்லயே பாஜக எம்பியோட கையெழுத்து இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல பாஜக எம்பி கையெழுத்து இருக்குங்க. அதாவது பிரதாப் சின்ஹா மைசூர் எம்பி. இப்போ நம்ம யாரோ நம்ம இங்க இருக்கிற ஒரு அதிமுக திமுக எம்பிட்ட போய் நம்ம பார்லிமெண்ட்டை பார்க்கணும்னு கேட்டா ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா பெரிய விசாரிப்பு எல்லாம் இல்லாம அது ஆதார் கார்டு இதுகள் எல்லாம் அதுல என்ட்ரி போட்டு கொடுக்கறது தான். இப்போ முன்னாடி ஒரு காலத்துல வெறும் காகித சீட்டு தான். இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல கோடெல்லாம் இருக்கு. QR கோடு மாதிரியான கோடெல்லாம் இருக்கு. ஒரு பக்கா ஆர்கனைசேஷன். அந்த லோக்சபா ராஜ்யசபா பாராளுமன்றத்தோட இணையதளத்துல பதிவேற்றோம். அதுக்கு பிறகு அவங்கள 3 கட்ட பரிசோதனை இதெல்லாம் முடிஞ்சுதான் பார்வையாளர் மாடத்துக்கு அலோவ் பண்றாங்க. அப்ப பார்வையாளர் மாடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்தா பொறுப்பேற்க வேண்டியது பெரிய அளவுல பார்த்தா பிரதமர், உள்துறை அமைச்சர். ஏன்னா டெல்லி போலீஸ்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். ஆனா பாதுகாப்பு குறைபாடுகளை மீறி அல்லது இப்ப அங்க போய் என்னோட எதிர்ப்பை காட்டணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாருல, அந்த நிலைக்கு ஏன் தள்ளுனீங்கிறதா என்னோட கேள்வி ஒரு பத்திரிகையாளர். இல்ல ஆனா நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள்லாம் கூட பாஜகவுக்கு சாதகமா தானே இருக்கு. எங்க சாதகமா இருக்கு சொல்லுங்க? இது ஒரு பெரிய பிம்பம் மாதிரி வரைகிறாங்க. ஆட்சி அமைச்சிருக்காங்க. 3 மாநிலம் ஆட்சி அமைத்து அதற்கு பிறகு 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட 95%. இப்போ வாங்கி இருக்கிற ஓட்டை நீங்க அப்படியே பார்லிமெண்ட் சீட்டா கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 60% தான் வருது. பிஜேபியோட ரோல் குறைஞ்சிருக்கு. இங்க யாரும் அனலைஸ் பண்றது இல்லை. அதான் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்படியே பாக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல சதவீதம் தாங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம சீட்டை வச்சுதானே பார்க்க முடியும். அப்ப ஆட்சி அமைச்சது யார்? அவங்க வெற்றி அடைச்சிட்டாங்க. கலைஞரே சொல்லுவாரு, வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்குன்னு சொல்லுவாரு. அது மாதிரி அப்படிதான் அது தோணும். ஆனா நான்லாம் அப்படி பாக்குறது இல்லை. நான் என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா பிஜேபி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவங்க 2019 வாங்கின ஓட்டுக்கு இப்ப வாங்கின ஓட்டு அது அதிக சீட்டை கொடுத்துருக்கணும், அதிக எம்பி சீட்டை கொடுத்துருக்கணும். 2023 ஃபிகரை நீங்க அப்படியே எம்பி சீட்டா கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். காங்கிரஸ் கட்சியோட தவறு என்னன்னா வியூக தவறு. அவங்க அரவணைக்காம எல்லா கட்சியும் சேர்த்துருக்கலாம், சின்ன சின்ன கட்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ பிஜேபி ஒரு யாதவ் ஒருவரை முதலமைச்சரா போடுது. 4% 5% ஓட்டு உள்ள ஒரு வங்கி, ஒரு ஓட்டு வங்கி, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதே அகிலேஷ் கேட்டப்ப இவங்க சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு 3 சீட் 4 சீட் கொடுத்துருக்கலாம். இன்னும் ஒரு 3% ஓட்டு எம்பியில கூடி இருக்கும் மத்திய பிரதேசல. வியூக தவறுங்க. அது காங்கிரஸ் கட்சியோட பிறவி குணம். அவங்க பெரும்பாலும் வியூக தவறு தான் பண்ணுவாங்க. மற்றவங்களோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அனலைஸே பண்ண மாட்டாங்க. அது தனி கதை. ஆனா ஒட்டுமொத்தமா பிஜேபி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு, மோடி கரம் உயர்ந்திருக்குங்கிறது எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா 2003லயும் இதே மாதிரிதான் இருந்தது. 2004 எப்படி வாஜ்பாய் தோத்து போனாரு. இதே 2001 பாராளுமன்ற சம்பவம் நடந்த நேரத்தை எல்லாருமே சொன்னாங்க. இதே மாதிரியான தாக்குதல் இந்த டிசம்பர் மாசம் எல்லாம் சொன்னாங்கல்ல. அது பிறகு என்னாச்சு? பிஜேபி தோத்து போச்சு. வாஜ்பாய் கார்கில் போர் ஹீரோ 1999. 2001 பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நடந்த சம்பவம். இந்த ரெண்டையும் ஒப்பிடவே கூடாது நியாயமா. ஏன்னா அது வெளியில தீவிரவாத தாக்குதல்.
அந்த தீவிரவாதிகள் தாக்குதல், அதுக்கு நம்ம வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு, கவுண்டர் ஷூட்டிங் நடந்திருக்கு, 2 தரப்புலையும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு தூக்கு தண்டனை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். பெரிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அளவுல வந்து கவனம் பெற்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல்ங்க. ஆனா அதுக்கு பிறகு வாஜ்பாய் என்பவரின் புகழ் குறைஞ்சதுங்க. குறைஞ்ச கடைசியில் அல்டிமேட்டா வந்து 2004 வந்து தோல்விதான் வந்தது. தேர்தலை வந்து முன்கூட்டியே வச்சு பிரமோத் மகாஜனோட இந்தியா ஷைனிங் கேம்பெயின். நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ நடந்த சம்பவத்தை மட்டும் நம்ம அதை பற்றி வச்சு அனலைஸ் பண்றோமே தவிர கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? இதே பாராளுமன்றத்துல சர்வாதிகார ஒழிகேக்கிற கோஷ்டம் முதல்ல இதே மாதிரியா எழுப்புனது யாரு தெரியுமா? சுப்பிரமணிய சாமி. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி 1976 எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாரை எதிர்த்து அவர் மறைமுகமா பாராளுமன்ற, அவர் எம்பி, ராஜ்யசபா எம்பி உள்ள நுழைஞ்சு அப்போ இது ஆபிச்சூரி இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறாங்க. முக்கியமான இரங்கல் தீர்மானத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு சாமி எந்திரிச்சு சொல்ல, அது என்னன்னு அவர் கேட்க, ஜனநாயகம் குறித்த இரங்கல் தீர்மானம், ஜனநாயகம் செத்து போச்சுங்க, அதோட இரங்கல் தீர்மானம் ஆபிச்சூரி, சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு பார்லிமெண்ட்ல இருந்து. இதாவது பார்வையாளர் மாடம். அவரு மெயின் இதுல பழைய பாராளுமன்ற கட்டடத்துல. இது எங்க காலத்துல ரொம்ப பரபரப்பான விஷயம். சாமி வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாரு. இப்ப அவர் என்னவா இருக்கிறது அதுக்குள்ள போக விரும்பல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கோபத்தையோ இல்ல சர்வாதிகார எதிர்ப்பையோ வெளிப்படுத்த உலகெங்கிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற முறை இது. அதுக்காக நான் சொல்ல வரேன். பிரேசில், பல நாடுகள்ல இந்த உதாரணம் இருக்கு. நீங்க 2001 வந்து இதுக்கு நேர் எதிரானது. அது வந்து அது வேறங்க. ஏன்னா அது மாதிரி இனி நடக்க முடியாது. இப்ப வந்து நம்ம பண்ணிருக்கிற ஏற்பாடுகள்ல, பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல அப்படி நடக்க முடியாது. அந்த மாதிரி வாகனமே கொண்டு போக முடியாது. ஏன்னா வந்து அங்கங்க வந்து அந்த டயரை பங்க்சர் பண்ற சாலை தடுப்பான்கள் வச்சிருக்காங்க. ஒரு வாகனம் வந்து தாண்டி போனா அடுத்த சில அடி தூரத்திலேயே வந்து அந்த சாலை தடுப்பான் எழுந்திருச்சிடும். சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் யூனிட்லாம் கொண்டு வந்துறாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியில எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை. அது வந்து தீவிரவாத தாக்குதல். இப்ப அது கூட இதை ஒப்பிட வேண்டாங்கிறீங்களா? அதோட இதை ஒப்பிடுறதே முட்டாள்தனம். அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவை எதிர்த்து பகத்சிங் ஒரு சம்பவத்தை செய்தார் இல்லையா நாடாளுமன்றத்துல? இல்ல அது ஓகேங்க. அது எல்லாமே வந்து அந்த புரொட்டஸ்ட் தானே. அதாவது ஒரு சர்வாதிகார எதிர்ப்பு குரல் தானே. பகத்சிங் செஞ்சது எல்லாமே சர்வாதிகார எதிர்ப்பு குரல் தானே. அதான் நான் சொன்னேன். உலகெங்கிலும் வந்து சர்வாதிகாரத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஆட்சியாளர்கள் கவனத்தை கவரணும்னு நினைக்கிறவங்க பல முறைகளை கையாளுறாங்க. அந்த முறைகள்ல அதீதமான முறை ஒரு மக்களவையில் நாடாளுமன்ற இதுக்குள்ள நுழைந்து கலர் புகை குண்டு வீசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு வேற நோக்கம் இருந்திருந்தா ஒரு சாதாரண ஒரு ஸ்மோக் கேனிஸ்டரோட போயிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு துர்நோக்கம் இருந்திருந்தா ஒரு பண்டிகைக்கு கொண்டாடுகிற ஒரு புகை குப்பையை எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. புகை குண்டுன்னு நிறைய பத்திரிகைகளை போட்டப்ப எனக்கு கொஞ்சம் காமெடியா தெரிஞ்சது. அது எப்படி புகை குண்டா மாறும்? அவங்களுக்கு தங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியலைங்க. சரி, பார்வையாளர் மாடத்துல இருந்து கீழே குதிக்கிறாங்கல்ல, எவ்வளவு தூரம் இருக்கும் மாடத்துக்கும் கீழே இருக்கிற டேபிளுக்கும்? 2 பேரும் குதிக்கிறாங்க. 2 பேரும் இளைஞர்கள் தான். அப்போ குதிக்கும் போது கால் பிசையிருந்தா கூட அவன் கீழே விழுந்து அடிபட்டு இருப்பானாங்க. அந்த 2 பேரையும் அடிக்கிற உரிமையே எம்பிக்களுக்கு கிடையாதுங்க. அது எப்படிங்க அடிக்கலாம்? ஒரு காங்கிரஸ் எம்பி தான் போட்டு அடின்னு அடிச்சாரு. 2 இளைஞர்கள் சாமானிய சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. என்னங்க அது வந்து அப்படியே இருந்தாலும் உண்மையாவே பார்லிமெண்டோட செக்யூரிட்டி போர்ஸ் விரைஞ்சு வந்து அவங்கள வந்து கொண்டு வந்துருக்கணும்ல. வெளியில இருந்த 2 பேரை வந்து பிடிச்சிட்டு போறாங்கல்ல போலீஸ்காரங்க, போலீஸ் பெண்கள். அவங்க வந்து பலப்பிரயோகம் எல்லாம் எதுவுமே பண்ணலையே. நம்ம எல்லா விஷுவல்லையும் பார்த்தோமே. இங்க வந்து எல்லா எம்பிகள்லாம் திடீர்னு வீரர்களா மாறி அடி வெளுத்து எடுக்காங்க. இப்ப வெளியே நடக்கிற அந்த அரசியல் அதிருப்தி தான் இங்க எதிரொலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த சம்பவத்தின் மூலமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பொதுவாக இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால் ஒரு கையாளாத தனத்தை காட்டுது. குறிப்பா எல்லாத்துக்கும் மோடி கருத்து சொல்றாங்களா? 370க்கு வந்து அவ்வளவு பெரிய கருத்து சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு வந்து பெரிய இது கொடுத்துருச்சு. அவர் பெரிய அளவுக்கு சொன்னார், தேசத்தையே நான் காப்பாத்திட்டேங்கிற மாதிரி. காஷ்மீர் இந்தியாவோட ஒரே பகுதியாக தான் இருக்கு. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தோம், அது ரத்தாயிருச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஏத்துக்கிடுச்சு. அது உண்மையிலே கிளாக் கேனாட் பி செட் பேக்ங்க. திருப்பி ஒரு தடவை கடிகாரத்தை திருப்பி வைக்க முடியாது. 4 வருஷம் கழிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு போகலாம் முடியாது. அது ஒரு ஜுடிஷியல் மேக்சிம், அதாவது ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல
பிற பாதக அம்சங்களை தான் நாங்கெல்லாம் சுட்டி காட்டணும். அது பெடரலிசத்துக்கு எதிராக இருக்க, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்க, இப்படியான கருத்துக்கள் வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிறது தான் எங்களோட குறையா இருந்துச்சு. மற்றபடி இது வந்து 370 ரத்து மோடியோட சாதனை, அமித்ஷாவோட சாதனைலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அப்போ வந்து அமெரிக்காவில் இருந்தார். அதான் ராகுல் காந்தி சொல்றாரு வரலாறு தெரியாம பேசுறாங்க. ஜவஹர்லால் நேரு அந்த 370 பற்றிய ப்ரொபோசல் வரும்போது அவர் இல்லை. ஏன்னா அது 47. அப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அமலுக்கெல்லாம் வரல. காஷ்மீர் இணையும் போது அவங்க சிறப்பு சலுகை கேட்குறாங்க. சிறப்பு சலுகைக்கு ஒத்துக்கிட்டது யாரு? ஒன்று வல்லபாய் பட்டேல். அப்பப்போ பிஜேபி வந்து அது பயங்கரமா வல்லபாய் பட்டேலை பாராட்டி பேசும், நேருவை இழிச்சு பேசும். இன்னொன்று ஷியாபிரசாத் முகர்ஜி, பழைய பாரதிய ஜனசங்கம், அவர் அப்போ ஜவஹர்லால் நேருவோட அந்த தேசிய மந்திரி சபையில் அவர் மந்திரி, அவர் இருந்தார. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோட மிகப்பெரிய தலைவர்கள் அவர் ஒருவர். இன்றைய பிஜேபி, அன்றைய பாரதிய ஜனசங்கம். முகர்ஜி அவர் தான் இருந்தாரு. அப்போ வசதியா வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை திசை திருப்புறாங்க. அதாவது இதை ரத்து செய்வதன் மூலமாக நான் வந்து நாட்டின் கௌரவத்தை மீட்டெடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இட் இஸ் டெமோக்ராட்டிக் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஜனநாயகம் மக்களாட்சிக்குன்னு ஒரு நெறித்தன்மை இருக்குல்ல. அந்த நெறித்தன்மை என்ன? அந்த மக்கள்கிட்ட கேட்டுட்டு செய்யறது தானே. காஷ்மீர் மாநிலத்துல ஆட்சி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்லை. அந்த ஆட்சிக்கு முந்தைய தேர்தலில் பிஜேபியும் உள்ளூர் கட்சியும் சேர்ந்து கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியில வந்து நாங்க ஜெயிச்சு வந்தா 370 ரத்து பண்ணுவோம் பிஜேபி எங்கேயாவது சொல்லிச்சா? சொல்லல. திடீர்னு வந்து ஆட்சியில இருந்து ஆதரவு வாபஸ் வாங்குச்சு, ஆட்சி கவுந்துருச்சு, கவர்னர் ஆட்சி, திருப்பி ஜனாதிபதி ஆட்சி. அப்ப ஜனாதிபதி ஆட்சிங்கும் போது அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அமைப்பு இல்லாதப்ப அந்த மக்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு முடிவை தானே எடுக்கிறாங்க. இது எப்படி ஜனநாயக நெறிமுறைகளின்படி சரியானதாகும்? இந்த மாதிரியான கோபங்கள் தாங்க எல்லாருக்குமே இருக்கு. நான் சொல்றது ஒரு உதாரணம். அந்த பக்கத்துல இந்த மாதிரியான உணர்வு இருக்கும். இந்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இவங்க அவ்வளவு பேருமே. இவங்களோட உணர்வுகளும் கோபங்களும் வேறவா இருக்கும். ஆனால் இது வந்து டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட், அதீதமான ஜனநாயக எதிர்ப்புணர்வு, இப்படிதான் நான் பார்க்கிறேனே தவிர பாராளுமன்றத்தின் மீதோ அல்லது பாராளுமன்ற அமைப்பின் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் என்று நான் நினைக்கவில்லை. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.